ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? வெண்பா குட்டிக்கு பெரிய பலமா இருந்தது இந்த ஐஷு தான். ஆனா இந்த ஐஷு வந்து எதனால இப்படி மாறுனா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியலங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்து நல்லத விதைச்சிருந்தா நல்லது விளைஞ்சிருக்கும். ஆனா அவங்க சின்ன வயசுலேருந்தே நஞ்சு தான் விதைச்சிட்டு இருந்தாங்க. அதனால அந்த குழந்தைக்கு ஃப்ரெண்ட்ஸு, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டோ இல்ல ஒரு அவளுடைய சுக துக்கங்கள வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வெல்விஷர், ஒரு பெஸ்டி இந்த காலத்தில் என்னென்ன சொல்கிறாங்க அந்த மாதிரி எதுவுமே அந்த குழந்தைக்கு இல்லைங்க. அதனால தான் அந்த குழந்தை வந்து கொஞ்சம் லோன்லியாக இருக்கு போல். சரி, அந்த குழந்தை எப்படி இருந்தால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு விடவும் முடியாது. ஏன்னா வெண்பாக்கும் இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு அந்த குழந்தை தான். அதே மாதிரி அந்த ஐஷுக்கு இருக்கிற ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்டு நம்ம வெண்பா தான். அதனால் இவங்க 2 பேரையுமே சேர்த்து வைக்கிற பொறுப்பு எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? ஆனால் அதில் வந்து தோற்று போயிடுறாங்க நம்ம மல்லியும் விஜயும். ஏன்னா அந்த குழந்தை இப்போ வந்து மல்லிக்கு எதிராகவும் அவங்க அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு வெண்பாவுக்கு எதிராகவும் பண்ணிகிட்ருக்கு. நான் தான் ஜெயிக்க போகிறேன், என்னால் எல்லாமே முடியும், உன்னை தோக்கடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெனாவெட்டாவும் ஒரு எப்படி ஒரு ஆணவத்தோடையும் பேசிகிட்ருக்கு. என்னடா இது, இவங்க அம்மா கிட்ட இருக்கிற பேச்சு அப்படியே வருது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கோவத்தில் இருக்கா இந்த மல்லி. ஆனால் அந்த குழந்தைகிட்ட அதை காட்ட முடியாது இல்லையா? அதனால் சரி என்ன வச்சு ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் அமைதியாக இருக்குது. அதுக்கப்புறம் வெண்பா கிட்ட அப்பவும் நல்லதாக தான் சொல்கிறாங்க. ஐஷு வந்து ஏதோ கோவத்திலையோ இல்லை ஏதோ ஒரு ஆட்டாமலையோ பேசிட்டா, அதுக்காக நீ அவளை வந்து பகச்சிக்கவும் கூடாது, அவள் மேலே கோவமும் படக்கூடாது, சரியா? அவள் என்னைக்கு இருந்தாலும் உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவள் வந்து உன்னுடைய நிறைய கஷ்டமான நேரத்தில் நீ அவள் கூட இருந்திருக்க, அவள் உன் கூட இருந்திருப்பா. அந்த இதை வந்து நீ எப்போவும் மறக்கக்கூடாது, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த நேரத்துலையும் அந்த குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணி வெண்பாக்கு நல்லதை தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் தீபிகா இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு ஐஷு, அவங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணி உன்னை வந்து அவங்க பக்கம் இழுக்க பார்ப்பாங்க, அதுக்கெல்லாம் நீ மயங்காத. அந்த மாதிரி மயங்கி நீ போயிட்டேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு எதிராக அவங்க சதி பண்ணுவாங்க. எப்படின்ற, நீ இந்த போட்டியில் ஜெயிக்கூடாதுன்றதுக்காக உனக்கு ஜூஸில் மயக்க மருந்து கலந்து கொடுக்குறது, பிஸ்கெட்டில் மயக்க மருந்து கலந்து கொடுக்குறது, அதுக்கப்புறம் உன்னை தோக்க வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா வேலையும் அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்ல, சரி மம்மி, நான் அவங்க பக்கமே போக மாட்டேன், அவங்க இருக்கிற பக்கம் தேச பக்கம் கூட நான் திரும்பி பார்க்க மாட்டேன், சரிங்களா அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி போட்டிக்கு நேரமாகுது வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் இந்த நாகு இருக்காங்கல்ல, அவங்க இருந்துக்கிட்டு, அம்மாடி மகமாயி, என் குழந்தை என் வெண்பா எப்படியாச்சும் ஜெயிக்கணும், என் நாத்தனாரோட குழந்தையா இருந்தாலும் அந்த குழந்தை எனக்கும் குழந்தை தான், அதனால் அந்த குழந்தை ஜெயிக்கணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு கோவிலே கெதின்னு உட்காந்துட்டு இருக்காங்க. குழந்தை ஜெயிச்சது செய்தி வந்து என் காதில் விழுற வரையும் நான் இந்த இடத்த விட்டு எழமாட்டேன் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு கோயிலவே பிடிச்சின்னு உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து வந்த ஒரு சாமியாக இருந்துக்கிட்டு, என்ன இந்த அம்மா வந்து இவ்வளோ இதுவாக வேண்டிகிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக அவங்களோட வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க நினச்ச மாதிரியே அந்த போட்டி நடக்குது. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நம்ம வெண்பாவும் ஜெயிக்கிறா, அதே மாதிரி ஐஷுவும் ஜெயிக்கிறாங்க. கரெக்டாக வித்தின் செகண்ட்ஸில் 2 பேருமே அந்த பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணிடுறாங்க. செகண்ட் ரவுண்ட் போகிறாங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வெண்பா செகண்டும் ஐஷு ஃபர்ஸ்ட்டும் வராங்க. அதுக்கே சரியான தலைகணம்னா பார்த்துக்கோங்களேன். என்ன வெண்பா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 2 பேரும் ஒன்றா வந்துட்டோம், அதனால் செகண்ட் ரவுண்டில் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சியா? அது நடக்காதுடி, நடக்கவே நடக்காது. உனக்கு முன்னாடி ஃபாஸ்ட்டாக வந்து இந்த வாட்டி நான் ஜெயித்தேன் பார்த்தியா, இதே வேகத்தோட இதே ஃபோர்ஸோட கண்டிப்பாக நான் ஜெயிக்க போகிறேன், அடுத்த ரவுண்டில் நான் தான் வின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆணவத்தில் பேசிட்டு போகுது அந்த குழந்தை. உடனே அங்கே இருக்கிற அவங்க தீபிகா வந்துக்கிட்டு, என்னடி வெண்பா, என் பொண்ணுக்கிட்ட என் மன்னிப்பு கேட்க மாட்டேனே, நீ என் பொண்ணு காலில் விழுந்து கெஞ்ச போகிறடி இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு சொல்ல, அந்த குழந்தை என்ன பேசுதுன்னு தெரியாமல் அமைதியாக நின்றுட்டுருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபைனல் ரவுண்ட் நடக்குது. அதில் ஐஷுவால் ஓட முடியல. ஐஷு வந்து கீழே விழுந்துடுறா. இருந்தாலும் என் தோழி, என்னுடைய ஃப்ரெண்டு, அவளை வந்து நான் எதுவும் அதை தோக்கடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த குழந்தைய வந்து தூக்கி விட்டுட்டு ஓடுறா. ஆனாலும் வெண்பா தான் ஃபர்ஸ்ட்டு வரா. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வேகம். ஏன்னா இவ ஜெயித்தாலும் அந்த வெற்றி வந்து அவளோட ஃப்ரெண்டுக்கும் சேரும் இல்லையா? அதனால் கடகடன்னு ஓடி போய் அந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அந்த இடத்துல கதறி கதறி அழுந்து விழுந்து புரண்டு அழுறா ஐஷு. ஏன்னா இவளுடைய கஷ்டமான நேரத்துலையும் நம்ம அவளை எதிர்த்து ஒதுக்குன நேரத்துலையும் வெண்பா நமக்கு உதவி பண்ணியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உதவி தான் வெண்பாவுக்கு முதல் வெற்றி. அவன் நினச்ச மாதிரியே அந்த போட்டியில் ஜெயிச்சிட்றா, கப்பையும் அடிச்சிடுறா. அதுக்கப்புறம் என்ன ஒரு
குற்ற உணர்ச்சியில் கூனி குறுகி நின்றுட்டுருக்கா இந்த ஐஷு. அதுக்கப்புறம் என்ன மல்லி சீரியல்லாம் நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.